குறிப்பா வந்து ஒரு 12 வருஷமா வந்து ஹைட் அண்ட் சீக்கா வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. நாட் ஒன்லி லைக் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லாம நிறைய செலிப்ஸ் கூட நீங்க பண்றீங்க. நிறைய பேர் கரெக்ட் பிரதர். ஆனா அது சொல்லக்கூடாது. ஓ ஆமா, அதுதான் பிரைவசின்னு ஒரு விஷயம் இருக்கு. நாங்க அந்த பிரைவசி தானே எங்களுக்கு அதான் கண்டிப்பா. சோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அது இல்லாமல் இந்த நான் சர்ஜிக்கல் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சாகும். ஏன்னா அதில் என்னென்ன இருக்கும் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. சார் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் சர்ஜிக்கல் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்றது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஷர்ட் மாற்றுற மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அது, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் ஆகிருக்கும், பால்டெல்லாம் இருந்திருக்கும், கொஞ்சமாக கொட்டியிருக்கோம், சில பேருக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பண்ணது தான் வந்து விக்லேருந்து விக்கை யூஸ் பண்ணும்போது அதோட சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் எப்படின்னா, நீங்கள் வண்டியில் போனால் பறக்குமோ பறந்துருமோ இந்த கேள்விக்கெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சேஞ்ச் பண்ணது தான் வந்து ஹேர் பாண்டிங்னு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னன்னா லைக் கிளிப்பு மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. சைடில் மட்டும் ஸோ அந்த கிளிப்பு மாதிரி போடுறவங்களுக்கு என்ன மைனஸ் அப்படின்னா, அது எப்பவுமே நைட் ஆனால் ரிமூவ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு போனால் வந்து யாராவது திடீர்னு வந்தால் எடுத்து மாட்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து தான் வீவிங்னு சொல்லுவாங்க. வீவிங் என்னென்னா உங்கள் ஹேரோட நாட் பண்ணி பண்ணுவாங்க. அதனால என்னென்னா உங்களுக்கு தூங்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது, ஒரு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். பேஸ் திக்காக போடணும் அதுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஹியூமன் ஹேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணி வந்தது தான் காஸ்மெட்டிக் சிஸ்டம்.